இப்போ முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இப்போ முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் சென்றிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சந்திக்க சென்றிருக்கிறாரு. இப்போ முதலமைச்சரை சந்திப்பதற்கான அந்த காரணம் என்ன? வேற எதுவும் முக்கியத்துவமான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சார்? இல்ல, வெள்ள நிவாரணத்துக்கு எமது கட்சியின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறதுக்காக முதலமைச்சரிடம் நேரம் கேட்கப்பட்டது. அவரும் முதலமைச்சர் அவர்கள் நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 1 மணி அளவில் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கின்றார். ஓகே ஓகே. ஆதவ அர்ஜுனா நீக்கத்தை தொடர்ந்து டக்குன்னு சந்திக்கிறாரு, அதனால ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு இன்னொரு கடைசி ஒரே ஒரு கேள்வி. கடைசி ஒரே ஒரு கேள்வி. இந்த திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்குது. ஆனா இந்த பிசிகாவை தான் அங்க இருந்து வெளியில கொண்டு வரணும்னு இந்த தாவேகா அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவி இருக்கிறது, நிறுவியும் வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவரால் கால் ஊன்ற முடியவில்லை. அதற்கு காரணம், தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாவதற்கு, திமுக தலைமையில் உருவாவதற்கு அரும்பாடுபட்டார். இந்த திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு அணிக்கு சிறப்பாக விளங்கி அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர்கள் முன்னெடுத்த உத்தி என்பது மிக முக்கியமானது. அதே போன்று இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் அவர் அரும்பாடுபட்டார். அதன் அடிப்படையில் தான் எப்படியாவது இந்த விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து பிரித்து விட்டால், இந்த அணியை உடைத்து விட்டால் தான் இங்கே மதவாத சக்தியை காலூன்ற முடியும் என்பதற்காக இது பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமாகவும் அது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதா என்ன செயல் திட்டத்தோடு இங்கே இருக்கிறது, எந்த செயல் திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களால் நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாத காரணத்தினால் விஜய் போன்ற ஆட்களை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஓகே, நன்றி பாலன். பல்வேறு கருத்துக்களை இந்த ஆதவ அர்ஜுனா நீக்கம் மற்றும் இந்த திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை நீக்குவதற்கான பின்னணி தகவல்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி பாலன். நன்றி.